அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தல் நடக்க போகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு தேர்தல் அறிக்கையாக நகைக்கடன்கள் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். இப்படி இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியான நபர்கள் யார் யார், இந்த தகுதியான நபர்களுடைய பெயர் பட்டியலும் அதே போல் தகுதி இல்லாத நபர்களுடைய பெயர் பட்டியலும் அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாகவும் தலைவர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன்கள் பற்றின ஒரு முழுமையான தகவல் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியான நபர்கள் யார், அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது 40 கிராமுக்குள்ளே இருக்கணும், 5 சவரனுக்குள்ளே இருக்கணும். இந்த ரூல்ஸ்குள்ளே இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன்கள் வரக்கூடிய ஜனவரி மாதமிலிருந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான தகவல் இதுதான். இதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போகிறோம், அதற்கான விளக்கத்தையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன்கள் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி உறுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அதாவது பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யார் யார், அதற்கான விளக்கத்தையும் காரணத்தையும் பார்க்கலாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியானவங்க. இப்போ பார்க்க போகிறது தகுதி இல்லாதவங்க. தகுதி இல்லாதவங்க அப்படின்னா அதே ஆப்போசிட் தான். அதாவது 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் சரி, 5 பவுனுக்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா, குடும்ப அட்டை எண்ணை, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை கொடுக்காதவங்களும் தவறாக வழங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல்
கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது, அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அரசு ஊழியர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதே மாதிரி போலி நகை வச்சுருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி தகுதி இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாட்டோட அட்ரஸ் ரேஷன் அட்டையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வேறு மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் அட்டை இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸும் தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டையாக இருக்கணும், ஆதார் அட்டையாக இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுங்க. சரிங்களா? இன்றைக்கான முக்கியமான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளை முதல் அமலுக்கப்படுத்த போகிறாங்க. இதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.